ஓம் சாந்தி 18/8/2025 சாகார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை எவ்வாறு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அதேபோல் நீங்களும் வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழி காட்ட வேண்டும். கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். கேள்வி: இந்த ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட அனாதியான, அதாவது தோற்றமும் மறைவும் இல்லாத நாடகத்தின் ரகசியம் என்ன? அதனை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். பதில்: இந்த ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகத்தில் எந்த ஒரு நடிகரும் கூடுதலாக சேர முடியாது, யாரையும் குறைக்கவும் முடியாது. மோட்சம் யாருக்கும் கிடைப்பதில்லை. சிலர் இந்த வருவதும் போவதுமான காலச்சக்கரத்தில் நாங்கள் வரவே மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா இருக்கலாம், கொஞ்சம் காலத்திற்கு என்று கூறுகிறார். ஆனால் பாகத்தை நடிப்பதிலிருந்து யாரும் விடுபட முடியாது. நாடகத்தின் இந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்றவர் என்று யாரை சொல்கிறார்கள் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். சங்கமயுக குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். கலியுகத்தினருக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு தந்தைதான் ஞானக் கடலாக இருக்கிறார். அவர்தான் படைப்பின் முதலிடைக்கடை ஞானத்தை புரிய வைக்கிறார். தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுதுதான் புரிந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பு உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது. நான் வந்துதான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன், எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதில் ஒரு நடிகரை கூட அதிகமாக சேர்க்கவோ குறைக்கவோ முடியாது. அனைவருக்கும் அவரவர்களுக்கான நடிப்பு கிடைத்திருக்கிறது. மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் நிர்வாண தாமத்திலிருந்து வருகிறது பாகத்தை நடிப்பதற்காக. பிறகு முயற்சி செய்கிறது நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக. சில மனிதர்கள் மோட்சம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் மோட்சம் யாருக்கும் கிடைக்க முடியாது. நாம் அனைவரும் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நிராகார உலகத்தில் இருந்து இந்த சாகார உலகத்தில் ஆத்மா நடிப்பதற்காக வருகிறது. இந்த நடிப்பு மீண்டும் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் பாபா ரொம்ப தெளிவாக புரிய வச்சிட்டு இருக்கிறார். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதில் அடிஷனும் இல்லை, மைனஸும் இல்லை. எந்த நடிகரையும் சேர்க்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தோற்றமும் மறைவும் இல்லாத ஒரு நாடகம், அனாதியானது. ஆகையால நிராகார உலகத்திலிருந்து இந்த சாகார உலகத்திற்கு நடிப்பதற்காக வரோம். ஒரு தடவை வந்துட்டோன்னா இந்த நடிப்பு மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அதனால இடையில யாரும் மோட்சத்துக்கு போயிட முடியாது அப்படின்றார். அடுத்தது பாபா, கடலின் நடுவே அரச இலையில் ஒரு குழந்தை விரல் சூப்பிக்கொண்டே வந்ததாக கிருஷ்ணரை காட்டியிருக்கிறார்கள். அப்படின்னா கிருஷ்ணருடைய பிறப்பு தூய்மையான பிறப்பு, நிர்விகார பிறப்பு அப்படின்றதுக்காக ஒரு சிம்பாலிஃபிகேஷன் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிறையில் பிறந்ததாக கூட காட்டிருக்காங்க. அப்போ கூட அவ்வளோ அந்த சிறைக்குள்ள லைட்டு,
அந்த தூய்மையினுடைய ஒளி. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் நம்பர் 1 ஆத்மா இல்லையா? அந்த பியூரிட்டியில் அவ்வளோ பவர் இருக்கும். அவர் பிறக்கும் போது அவ்வளோ பிரகாசம் இருந்தது அப்படின்னு கூட காட்டியிருக்காங்க. ஆக மொத்தம் கிருஷ்ணருடைய பிறப்பு தூய்மையான பிறப்பு. பக்தர்களுக்கு பலன் கொடுப்பவர் ஒரு பகவான்தான். சிலர் முக்திக்கும் சிலர் ஜீவன் முக்திக்கும் செல்வார்கள். பிறகு அவர்களுடைய பார்ட்டு வரும்போது மீண்டும் வருவார்கள். பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து ஒவ்வொரு கல்பமும் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைகிறோம் என்று சொல்கிறீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் உங்களை சந்தித்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்தோம் என்கிறீர்கள். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாரை பூஜை செய்கிறார்களோ அவர்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. யாருடைய பக்தி செய்யப்படுகிறதோ அவர்களை பற்றிய முழு விவரங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பழைய உலகம் முழுவதும் அழிந்து போய்விடும். இந்த உலகத்தின் எந்த பொருளும் வேலைக்கு உதவப் போவதில்லை. சத்யுகத்தில் அனைத்தும் புதியதாக இருக்கும். மனிதர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அங்கு அனைத்து பொருட்களும் மலிவாக இருக்கும். இங்கோ அனைத்தும் அழுக்காக இருக்கிறது. மனிதர்களும் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். எப்படி அழுக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறார்கள். யார் சுகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நிலையான சுகம் இல்லை. அதாவது ஏழைகளுக்கு பணம் பற்றாக்குறை இருக்கிறதுனால துக்கத்தில் இருக்காங்க. ஆனால் பணக்காரர்கள்கிட்ட பணம் இருக்கு, ஆனாலும் நிலையான சுகம் இல்லை அப்படின்றார். ஒருவேளை சுகம் இருந்தது என்றால் இந்த உலகத்தின் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என்று ஏன் சொல்கிறார்கள்? சிவபகவான் கூறுகிறார், நான் தாய்மார்களின் மூலமாக சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறேன். தாய்மார்களின் தலையில் ஞான கலசம் வைத்திருக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் ஞான அமிர்தத்தை கொடுக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் பத்தர்நாத்திலிருந்து பாரஸ்நாத் ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதாவது கல்நாதனில் இருந்து தங்கநாதனாக ஆகுவதற்கு வந்திருக்கிறீர்கள். சொக்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல பாபா குழந்தைகளையும் சொக்கநாதனாக ஆக்குறார். எல்லையற்ற தந்தை உங்களை உலகத்திற்கு எஜமானராக ஆக்குகிறார். அதுவும் கோல்டன் ஏஜ்ட் உலகத்திற்கு. இங்கு இருக்கும் பெரிய பெரிய மாளிகைகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் எதுவும் பயன்பட போவதில்லை. எல்லாம் அழிந்துவிடும். என்ன இருக்கு இந்த உலகத்துல, அதுக்கு பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அனைத்தையும் செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரையும் ஞான சிதையில் அமர வைக்கிறீர்கள். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு செல்ல வேண்டும். பிறகு புதிய உலகத்தில் நீங்கள் வருவீர்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாக ஆகுவீர்கள். மேலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான பிராமணனாகி அனைவரையும் ஞான அமிர்தத்தை பருகச் செய்ய வேண்டும். ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஷரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே
தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகுவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். வரதானம்: விசேஷ தன்மைகளை தானம் செய்வதின் மூலம் மகான் ஆகக்கூடிய மகாதானி ஆகங்கள். அதாவது மகாதானம் செய்பவர் ஆகங்கள். ஞான தானத்தை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய விசேஷ தன்மைகளை தானம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் உங்கள் எதிரில் வருகிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மூலம் தந்தையின் சிநேகத்தின் அனுபவம் ஏற்படட்டும். உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையினுடைய சித்திரம், மேலும் நடத்தையின் மூலம் தந்தையின் சரித்திரம் தெரியட்டும். உங்களுடைய விசேஷ தன்மைகளை பார்த்து அவர்களும் விசேஷ ஆத்மாவாக ஆகுவதற்கான பிரேரணை பெறட்டும். இப்படிப்பட்ட மகாதானியாக ஆகங்கள். அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பூஜைக்குரிய நிலையிலும் மேலும் பூஜாரி நிலையிலும் மகானாக இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய விசேஷ தன்மைகளை பாபாவுடைய காரியத்தில் ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தும் போது அது நிறைய பேருக்கு போய் சேரும். இதுதான் விசேஷ தன்மைகளின் தானம் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த விசேஷ தன்மையை நீங்க மற்றவர்களுக்காக அப்படின்னு யூஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் பிரேரணை கிடைக்கும். நாம கூட நம்முடைய விசேஷ தன்மைகளை இப்படி யூஸ் பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால மகாதானி அப்படின்னா விசேஷ தன்மைகளின் தானம் செய்பவர்கள் அப்படின்றார். ஸ்லோகன்: சதா ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடியவர்கள்தான் அனைவரையும் விட பெரிய ஞானி ஆவார். அவ்யக்த சமிகை: யார் சதா தந்தையின் நினைவில் லவ்லீனாகி இருந்து நான் என்ற பற்றின் தியாகம் செய்த உள்ளுணர்வில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை தென்படுவார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் ஆதாரத்தின் மூலம் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுகிறீர்கள். அதாவது அடங்கி விடுகிறீர்கள். இதுபோல் அடங்கி விடுவதுதான் லவ்லீன் மனநிலை ஆகும். எப்பொழுது அன்பில் மூழ்கி விடுகிறீர்களோ, அதாவது அன்பின் ஈடுபாட்டில் மூழ்கி விடுகிறீர்களோ, அப்பொழுது தந்தைக்கு சமமாக ஆகி விடுகிறீர்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள்
பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ